عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين الحمد لله وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வுடைய கருணையினால் கிருபையினால் அதிகாலை எழுந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நற்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வாழும் காலம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு எந்த உயர்ந்த நசீவை தருவானாக. நம்முடைய இபாதத்துகளை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பரக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக. எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையொட்டும் பாதுகாப்பானாக. திடீர் மரணங்கள், சிறுவயது மரணங்கள், வாகன விபத்துக்கள் எல்லாவற்றைவிட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தினந்தோறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹதீஸ்களை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் அறிவிக்கிற ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன் சாம ரமலான ஈமானோ இஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும் நோன்பு நோற்பாரோ, உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மன் காம ரமலான ஈமானோ இஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்தில் நம்பிக்கையுடனும் நன்மை ஆதரவு வைத்தவராகவும் நின்று வணங்கிடுவாரோ, ஒஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. அமன் காம லைலத்துல் கத்ர் ஈமானோ வஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவாரோ நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தவராகவும், ஒஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முத்தஃபக்குன் அலைஹி. இந்த ஹதீஸ் புகாரிலும் முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, ரமலான் மாதத்தினுடைய மகத்தான பேர் அருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டுள்ளார்கள். ரமலானிலே எது செய்தாலும் நன்மைதான். ரமலானிலே குறிப்பாக நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் நிறைய கூலிகளை வாக்களித்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் இந்த ஹதீஸிலே நபிகளார் சொல்லுவது போல ஈமானுடனும் என்றால் ஈமான் கொண்டவர் தான் நோன்பு வைப்பார். அப்போ இங்கே என்ன ஈமான் நம்பிக்கையுடனும் என்றால் ரமலானுடைய சிறப்புகளை நம்புவது, ரமலானுடைய கண்ணியத்தை நம்புவது. ரமலான் நோன்பு வைத்தா அல்லாஹ் என்னென்ன நன்மை தருவான்னு சொல்லியிருக்கிறானோ, வாக்கு கொடுத்துருக்கிறானோ, அதை எல்லாவற்றையும் உறுதியாக நம்பி நோன்பு வைக்கிறது. அதே மாதிரி அந்த ரமலானின் மூலமாக கூலி உறுதி அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற முழுமையான ஆதரவு, இந்த இரண்டையும் நிய்யத்து வைத்து யார் ரமலானிலே நோன்பு வைப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடறான். அதே மாதிரி அடுத்தடுத்த வார்த்தைகளில் ரமலான் நின்று வணங்குறது, தராவியை தொழுகிறது, நஃபிலான வணக்கங்கள் வருகிறது. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குறது, இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லப்படுது. முன் சென்ற பாவங்கள். இப்போ எந்த பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். சின்ன சின்ன குற்றங்கள், பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படாது. பெரும்பாவங்கள் சொன்னால் கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, இதுவெல்லாம் பெரும்பாவம். பெரும்பாவங்களுக்கு தௌபா செஞ்சாச்சா அல்லாஹ் மன்னிப்பான். பெரும்பாவங்களுக்கு தௌபா நிபந்தனை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ் குர்ஆனில் அது குறித்து நிறைய சொல்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று, பரிபூர்ண தௌபா செய்யுங்கள் அப்படிங்கிறான். வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, உங்களோட ரப்பிடத்தில் பாவமன்னிப்பு தேடுங்கள், பின்பு அவனிடத்தில் தௌபா செய்யுங்கள் என்று சொல்கின்றான். இப்படி நிறைய ஆயத்துகள் தௌபா செய்வது சம்பந்தமாக. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா,
நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைப்பதை மன்னிக்க மாட்டான், இணை வைக்கிறத அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அது அல்லாதவையில் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம். இணை வைக்கிறதல் அல்லாத மற்ற பாவங்கள் எல்லாம் தௌபா செய்கிறதுனால மன்னிக்கப்பட்டு விடும். தௌபா செஞ்சு விட்டால் அல்லாஹ் உலகத்தில் மன்னிச்சிருவான். ஒருத்தர் தௌபாவே செய்யாமல் ஷிர்க் வைத்த நிலையிலேயே அவர் மௌத்தானார்னு சொன்னால் மிகப்பெரிய கஷ்டம். அவருக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையில் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அதாபு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே அவருக்கு நடக்கும். அப்போ பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் என்று பிரித்து அறிவித்து சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் அருளால் மன்னிக்கிறான். அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் பாருங்கள், நமக்கு என்று செய்யப்பட்ட பல அருள்களில் ஒரு அருள் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு பல விஷயங்கள் காரணம். சின்ன சின்ன பாவங்கள் எந்த அமலை செஞ்சாலும் மன்னிக்கப்பட்டு விடும். நஃபில் தொழுகிறோம்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், ஃபர்லு தொழுகிறோம்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதே மாதிரி தான் ரமலானுடைய நோன்பு வைக்கிறது, முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்றால் சிறிய சிறிய பாவங்கள் என்று சிறு சிறு பாவங்கள். ஒரு சஹாபி ஒரு பெண்ணை முத்தமிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், முத்தமிட்டார்கள், அவ்வளோதான். அவங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டு என்ன செய்கிறதுன்னு வருத்தப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ் உடனேயே ஆயத்தை இறக்கி வச்சான். சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. தப்பு செஞ்சுட்டா உடனே கவலைப்படணும், மனசில் ஒரு உணர்வு ஏற்பட்டணும், இந்த தப்பை செஞ்சிட்டோமே செய்யக்கூடாதே என்று ஒரு உணர்வு வந்துச்சுனாலே அதையே அல்லாஹ் மதிக்கிறான். அப்போ அவங்க மனசில் இந்த மாதிரி முத்தமிட்டமே ஒரு அந்நிய பெண்ணு அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தப்போ அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கிட்டான், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும் என்று. நன்மைகளை ஏதாவது செஞ்சுட்டா தீமைகள் போயிடும். அப்போ ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுருங்க, நீங்கள் செஞ்சது சின்ன பாவம் தான், பெரிய பாவம் இல்லை என்று ஆயத்தை அல்லாஹ் இறக்குனா. அப்போ கேட்டாங்க இந்த சஹாபி, இந்த வசனம் எனக்கு மட்டுமா எல்லாத்துக்குமா அப்படின்னு. எல்லா உம்மத்துக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சட்டம் தான் எல்லாத்துக்குமே. அப்போ இது சின்ன பாவங்கள் என்று உதாரணமாக சின்ன பாவங்கள் எதையெல்லாம் நம்ம பார்க்கலாம், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம என்ன பாவம் செஞ்சிருவோம்னு. எத்தனையோ பாவங்கள் நம்ம அறியாமலேயே நடக்குது. நம்முடைய கண்ணு பாவம் செய்யுது, நமக்கு தெரியும், காது பாவம் செய்து சிந்திக்கிறோம் பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை சிந்தனைகள் யோசிச்சு பாருங்கள். சிந்தனைகளில் நம்ம நினச்சாலே புரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம பெருசாக பாவத்தை தான் நினச்சிட்ருக்கிறோம், பெரிய காரியம்தான் பாவம் நினைக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் நம்மள்கிட்ட நிறையாகவே இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய அருட்கொடையில் கொடுத்து சின்ன பாவங்கள் மன்னிச்சிடுறான். உண்மையிலேயே நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை மட்டும் ஓட்டி பாருங்கள். நம்ம எதை பார்த்தாலும் எப்படி யோசிக்கிறோன்ற சிந்திச்சு பாருங்கள். எல்லாருமே இதில் வெளியில் நடக்கும்போது யோசிச்சு பாருங்கள், காட்சியை பார்க்குற துன்யாவோட காட்சியை பார்க்கும்போது அதையெல்லாம் பார்த்து நம்ம உள்ள எண்ணத்தை எல்லாம் நினைக்குது, யோசிக்குது, நஃப்ஸு எதையெல்லாம் தூண்டுகிறது, என்ன எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்போ நஃப்ஸு தூண்ட பார்வைகள் பார்க்க கேட்க இவை எல்லாமே நடக்கிறது. அப்போது அதிகமாக சின்ன பாவங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள் எப்படி மன்னிக்கிறான் பாருங்கள். சின்ன பாவங்கள் எல்லாம் சேர்த்தாலே மிகப்பெரிய அது ஒரு மலையாக குவிஞ்சு போயிடும். ஆனால் அல்லாஹ் அவ்வப்போது தொழுதுட்டிங்களா, ஒழு செஞ்சிட்டிங்களா மன்னிச்சிடறான், ஒழு செஞ்சால் கூட மன்னிச்சிடறான் அல்லாஹ். அதே மாதிரி தான் ரமலான் நோன்பு வச்சுட்டிங்களா உங்களுக்கு மன்னிப்பு வைக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு அருளாளன் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் உம்மத்தும் மர்ஹூமா, இந்த உம்மத்துக்கு தனி சிறப்பு, இந்த உம்மத் ரஹ்மத்துடைய உம்மத்துண்டாங்க. இப்போ லைஸலஹு அதாபுன் ஃபில் ஆஹிரா, இந்த உம்மத்துக்கு மறுமை நாளையில் அதாபு இல்லை. பாருங்கள், இந்த உம்மத்துக்கு மறுமை நாள் அதாபு இல்லை. ஏன் இல்லை என்றால் அதாபுன் ஃபித் துன்யா அல் ஃபிதனு வல் ஸில்ஸாலு வல் கத்லு, இந்த உலகத்திலேயே இந்த உம்மத்துக்கான குற்றத்திற்கான பரிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துட்றான். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள் வந்துச்சுன்னா அது பாவம் மன்னிக்கப்படுது. எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, சின்ன சோதனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். அழிவு ஏற்படுறது, ஜில்ஜால் பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்படுறது, அதே மாதிரி கொலை செய்யப்படுறது, இது எல்லாமே என்ன ஆகிடுன்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக உயர்ந்த காரணமாக ஆகிவிடும்.
சின்ன முள் குத்துது, அதுக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சின்ன விஷயம் முள் குத்தினா அதுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரிய சோதனை என்று எதுவெல்லாம் வருதோ அல்லாஹ் சிறு பாவங்கள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மன்னிக்கிறான் என்றால் அது இந்த உம்மத்துக்கான ஒரு மிகப்பெரிய அருக்கொடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்வாங்களாம், இன் தக்ஃபிரில்லாஹும்ம ஃபக்ஃபிர் ஜம்மா, யா அல்லாஹ் நீ மன்னிப்பதாக இருந்தால் முழுமையாக மன்னிச்சிரு. என்னுடைய பாவம்னு எதுவெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் முழுமையாக மன்னிச்சிருவான், முழுமையாக கொஞ்சம் கூட விட்டுறாம. அதே மாதிரி மன்னிப்பதாக இருந்தால் எல்லாரையும் மன்னிச்சிரு, எல்லா மனிதரையும் மன்னிச்சிரு, உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மன்னிச்சிரு. சிலரை மன்னிச்சு சில மன்னிக்காமல் இல்லாமல் எல்லாரையும் மன்னிச்சிரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க துவா, ஐயோ அப்தில்லக்க லா அலம்மா, உன்னுடைய அடியார்களில் யாரு தான் பாவிகள் இல்லை, யாரு தான் வழி தவறியவில்லை. அப்போ எல்லார்ட்டையும் எல்லா பாவமும் இருக்குது, எல்லாம் வழிதவறும் செய்வாங்க. அதனால் யா அல்லாஹ் நீ மன்னிப்பதாக இருந்தால் முழுமையாக மன்னிச்சுள்ள ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதை உம்மத்துக்கான சிறப்புங்க. அந்த சிறப்புகளில் உயர்ந்தது தான் ரமலான் மாதத்தை யார் அடைந்து நன்மையை ஆதரவு வைத்து முழுமையாக நம்பிக்கை கொண்டு அமல் செய்கிறாங்களோ, நோன்பு வைக்கிறாங்களோ, இரவில் நின்று வணங்குறாங்களோ, லைலத்துல் கத்ர் நின்று வணங்குறாங்களோ அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய மிக விரிவான அருள்நடைகள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ரமலானை அடைந்து நோன்பு நோற்று நின்று வணங்கிட தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.